கந்தா கடம்பா முருகா கதிர்வேலா ஓம் சரவணபவ. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் உள்ள துன்பங்களை நான் அறிவேன். உன் துன்பங்களை போக்கவே உன் அப்பன் உன் கண் முன்னே வந்து நிற்கிறேன். உன் அப்பனை நிராகரித்து விடாதே செல்லமே. ஏனெனில் இந்த நிலையற்ற உலகில் உனக்கான உண்மையான உறவு நான் மட்டும்தான். அது உனக்கு தெரியும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நீ நிறைய மனிதர்களை சந்தித்திருக்கலாம். அந்த ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு ஒரு வாழ்வின் முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுத்துதான் போயிருக்கிறார்கள். என் தங்கமே, நீ இதற்கெல்லாம் உடைந்து விடாதே. ஏனெனில் அனைவருடைய குணமும் அனைவருடைய எண்ணமும் ஒன்றல்ல. ஒவ்வொருவரின் குணத்திற்கேற்பவே அவர்களின் வாழ்க்கையும் அமைகிறது. என் தங்கமே, உன்னுடைய உண்மையான குணத்திற்கும் உண்மையான பாசத்திற்கும் அவர்கள் தகுதியற்றவர்கள். நீ அனைவரையும் நம்பி ஏமாந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உன் ஏமாற்றம் அவருக்கு பெரும் பலத்தை கொடுத்துவிடும். அதனால் நீ எதற்கும் ஏமாறக்கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது. நீ நிறைய மனிதர்களை சந்தித்திருக்கலாம். சிலர் உன் வாழ்வில் நல்லதை செய்திருக்கின்றனர், சிலர் தீமையான கொடுமையான விஷயத்தையும் செய்திருக்கின்றனர். சிலர் அதற்கும் மேலாக சென்று நம்பிக்கை துரோகம் என்னும் பெரும் துன்பத்தையும் உனக்கு கொடுத்திருக்கின்றனர். என் தங்கமே, நீ அவர்களை நம்பியதால் மட்டுமே உனக்கு இந்த நிலைமை. உனக்கு வரும் அன்பு துன்பமோ எதுவாக இருந்தாலும் நீ அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு வேண்டும். அன்பாக இருந்தால் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விடுவது போல உனக்கு வரும் துன்பத்தையும் மனப்பக்குவத்தோடு கையாண்டு உன் மனதை தைரியப்படுத்திக் கொள்வது மிக அவசியமான ஒன்று. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நீ நம்பிய மனிதர்களால், உனக்கு நெருக்கமான மனிதர்களால் உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், துன்பங்கள், சோகங்கள், இதனை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. ஏனெனில் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உள்ள கூர்மையான முட்கள் போன்றவை. நீ பஞ்சு மெத்தையில் அமர்ந்து கொள்வது போல உனக்கு தோன்றினாலும் கூட அந்த முட்கள் உன்னை குத்தி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த தேவையற்ற முட்களை நீ அப்புறப்படுத்தி விட்டாலே உன் வாழ்வில் துன்பம் என்னும் சோகம் எப்பொழுதும் இருக்காது. உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை சிறிதும் ஏமாற்றிவிட்டால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு இலகுவான மனம் படைத்தவன் நீ. என் அன்பு பிள்ளையே, அந்த இலகுவான மனம் உனக்கு உள்ளது போல அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லாத ஒன்று. என் செல்லமே, நீ இதை என்றும் கவனத்தில் கொள். உன்னை போலவே முகமும் உன்னை போலவே உயரமும் அனைவருக்கும் இல்லை. அவரவர் அவரது படைப்பின்படியே பிறக்கின்றனர். அதுபோலவே உன் உண்மையும் நேர்மையும் பிறருக்கு இருக்கும் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அப்படி தெரிந்திருந்தும் நீ ஏன் அவர்கள் மீது முழு நம்பிக்கை கொள்கிறாய்? அந்த நம்பிக்கை உனக்கு எதிரியாக கூடும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை இன்பமாக அமையும். அந்த மனப்பக்குவம் உன் வாழ்க்கைக்கான ஒரு தெளிவை தரும். அந்த தெளிவு நீ முன்னேறி செல்ல முக்கியமான பாதையாக அமையும். என் அன்பு குழந்தையே, அந்த பாதையில் உன் இறைவன் உன் அருகினிலே இருக்கின்றேன். என் அன்பு குழந்தை, உன்னை ஏமாற்றியவர்களால் உன் மனம் துன்புறுவதைக் கண்டு என்னால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் நானே உன் தகப்பன். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்வில் உனக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் சிறிதுதான். அந்த துன்பங்களை நீ கடந்து செல்வது மிக அவசியமான ஒன்று. அந்த பாதையில் உன் அப்பன் உன் கைப்பிடித்து கூட்டிச் செல்வேன். என் கரங்களை பற்றிக்கொள் செல்லமே. உன் அப்பன் கைகளை நீட்டுகிறேன். உன் செல்லமே, உன் மனதில் உள்ள கேள்வியை என்னவென்று நான் சொல்லட்டுமா? என் தகப்பனே, என் வாழ்வில் ஏன் இந்த துன்பம்? என் அப்பனே, என்னை கண்பாராய் என்று நீ மனதினுள் கதறுவது என் காதில் விழுகின்றது. உன் தகப்பனின் பார்வையும் உன் மீதுதான் உள்ளது.
என்பதை நீ மறந்து விடாதே. அதனை இந்த காணொளியின் மூலம் நான் உனக்கு உறுதி செய்ய விரும்புகிறேன். என் செல்லமே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. ஏனெனில் உன்னுடன் இருக்கும் எல்லா மனிதர்களும் உன்னை போல் அல்ல என்பதை நீ புரிந்து கொள். அவரவர் வாழ்விற்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது நேர்மையானதாக இருக்கும் என்று அவசியமில்லை. உன் வாழ்வில் உனக்கு தேவையான மனப்பக்குவத்தை அது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. என் அறிவின் அழகே, இந்த வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான். இதில் இன்பம் மட்டும் எனக்கு வேண்டும், துன்பம் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுதல் சரியாகாது. அது வாழ்க்கை நியதியையே மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நீ உன் மனப்பக்குவத்தோடு எவ்வாறு கையாள்கிறாய் என்பதே முக்கியம். அதில் இறைவனின் ஆசையும் உள்ளதென்று முக்கியம். என் செல்லமே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உனக்கு வரும் துன்பங்களை நீ கையாள கற்றுக்கொண்டாலே உன் இறைவன் உன் அருகிலே இருப்பதை நீ உணர்வாய். இது சத்தியம். என் அன்பு குழந்தையே, உன் தகப்பன் உன் அருகிலே இருக்கிறேன். உனக்கு வரும் துன்பங்களை நீ தைரியமாக எதிர்கொள். அந்த தைரியம் உன் மனதில் இருந்து வருகிறது. அந்த மனதினுள் நான் இருக்கிறேன். உன் அப்பன் முருகன் உன் மனதினுள் குடியிருக்கிறேன். அப்படி இருக்க உனக்கு என்ன மனக்கவலை? உன் வாழ்வில் இனி துன்பங்களே இல்லை என்று நினைத்துக்கொள். அந்த துன்பங்கள் எல்லாம் உன் கால் தூசிக்கு சமம். உன் அப்பன் உன் மனதினுள் இருக்க அந்த துன்பங்களை எல்லாம் நீ மிதித்து கொண்டு தைரியமாக நடந்து செல். ஏனெனில் உன் முருகன் உன்னுடன் இருக்கிறேன். நீ இதனை நம்பினால் மட்டுமே உன் துன்பங்கள் உன்னை விட்டு ஓடிவிடும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பல மனிதர்களைப் போல உன் வாழ்க்கையிலும் பல புதிர்கள் உள்ளன. அந்த புதிர்களை நீ உடைத்து அதிலுள்ள சுவாரஸ்யத்தை உணர்ந்தாலே உன் வாழ்வில் துன்பம் என்னும் சோகம் எப்பொழுதும் இருக்காது. என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கை மிகவும் அழகானது. அந்த அழகான பாதையில் உன்னுடன் நான் இருக்கிறேன். உன்னோடு நான் இருக்க உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் வாழ்வில் உள்ள துன்பங்களை தூக்கி எறிந்து விடு. ஏனெனில் அது உன் அருகினில் இல்லை, நீயே அதனை பிடித்து கொண்டிருக்கிறாய். நீ அதனை இலகுவாக விட்டாலே அது உன்னிடம் இருந்து எப்பொழுது ஓடி போகலாம் என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நீ அதனை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறாய். அந்த இறுக்கத்தை தளர்த்திவிட செல்லமே. உன் அப்பன் சொல்கிறேன் அல்லவா, உன் துன்பத்தை நீ மறந்துவிடு. நீ மறந்தாலே அந்த துன்பம் அந்த இறுக்கத்திலிருந்து இலகுவாகி உன்னை விட்டு ஓடிவிடும். என் அழகின் அறிவே, இந்த வாழ்க்கை உன் அப்பன் உனக்கு கொடுத்த வரம். இந்த வரத்தை நீ எப்படி பயன்படுத்த போகிறாய் என்பதே சுவாரஸ்யமான ஒன்று. என் செல்லமே, இந்த வரத்தை நீ தாழ்வாக நினைத்து விடாதே. இந்த வாழ்க்கை எதற்கு? இந்த வாழ்க்கையில் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று பல கேள்விகள் உன்னுள் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகள் எல்லாம் தவறானது. அந்த கேள்வியை மாற்றி நான் சாதிக்க பிறந்தவன் என்று நீ முதலில் நம்பு. நீ உன்னை நம்பு. உன்னை நம்பினாலே நான் உன்னுள் இருக்கிறேன் என்று அர்த்தம். என் தங்கமே, நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். உன் அப்பன் உன்னுடன் இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதித்து உன் வழியில் வழி நடத்தி உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைய வழிவகை செய்வேன். நீ செல்லமே, நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். என் அன்பு குழந்தையே, இதுவரை உன் வாழ்வில் பட்ட அவமானங்கள் எல்லாம் உனக்கு அழகாக மாறப்போகிறது. அந்த அவமானங்களை திருப்பி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்த அவமானங்கள் உனக்கு யார் கொடுத்தனவோ அது அவருக்கே சென்று சேரும் காலம் வந்துவிட்டது. கர்ம வினை எப்பொழுதும் ஒருவரை விட்டுவிடாது. யார் எதை கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கும். நீ இதனை நம்பி என் மேல் பாரத்தை போட்டுவிடு தங்கமே. நான் பார்த்துக் கொள்கிறேன். இது வேலவன் வாக்கு. இது என்றுமே பொய்க்காது. என் குழந்தை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுவே இந்த தகப்பனின் ஆசை. என் அன்பு பிள்ளையே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எவரையும் நம்பாதே, எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் நீயே முதலாளி என்பதை முதலில் உணர்ந்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை வளர்த்துக்கொள். இதுவே உன் தகப்பனின்
பேராசை என்பது உனக்கு தெரியுமல்லவா? ஆம், எனக்கும் புரிகிறது. என் பிள்ளை என் வார்த்தையை மதித்து அவனுடைய வாழ்வை இன்பமாக வாழ்வான். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று அவனின் நம்பிக்கையை நான் எப்பொழுதும் காப்பேன் தங்கமே.